வணக்கம். ரவுண்ட் மற்றும் ஸ்கொயர் அல்லது ஹெக்ஸாகோனல் பாரில் பயிற்சியை அமைப்பதற்கான இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஒரு சர்ஃபஸ் கேஜின் உதவியுடன் 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ரவுண்ட் ராடை ட்ரூ செய்தல். ஒரு சர்ஃபஸ் கேஜின் உதவியுடன் 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ஸ்கொயர் அல்லது ஹெக்ஸகோனல் ராடை ட்ரூ செய்தல். ட்ரூயிங் என்பது ஒரு பொருள் அல்லது வீல் அல்லது ஒர்க் பீஸை தேவையான மிகச் சரியான ஷேப் அல்லது பொசிஷனுக்கு கொண்டு வரும் ஒரு செயல்பாடாகும். டர்னிங் செய்வதற்கு முன் ட்ரூயிங் செய்யப்படாவிட்டால் முடிவுகள் பின்வருமாறு இருக்கும். கட்டிங் டூலில் சீரற்ற லோட், அதே ஆழத்திற்கு சென்டர் பகுதிக்கு வெளியே இருந்து அதிக மெட்டல் அகற்றப்படும். டர்ன் செய்யப்பட்ட சர்ஃபஸ் சிலிண்ட்ரிக்கலாக இல்லாமல் இருக்கலாம். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்: அவுட்சைட் காலிப்பர்ஸ், ஸ்டீல் ரூல், 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக், சக் கீ, சர்ஃபஸ் கேஜ், வெர்னியர் காலிப்பர்ஸ். 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ரவுண்ட் ராடை ட்ரூயிங் செய்வது பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். வேலை செய்வதற்கு முன் மெஷினை சுத்தம் செய்யவும். மெயின் ஸ்பிண்டிலை நியூட்ரல் பொசிஷனில் வைக்கவும். அவுட்சைட் காலிப்பர் மற்றும் ஸ்டீல் ரூல் மூலம் ஒர்க் பீஸின் அளவை அளவிடவும். இண்டிபெண்டன்ட் சக்கின் 4 ஜாஸை சென்டரில் இருந்து சமமான தொலைவில் வைத்து ஒர்க்கை பிடிக்கவும். எதிரெதிர் ஜாஸின் இன்னர் ஃபேஸுக்கு இடையே உள்ள தூரம் ஒர்க் பீஸின் டயாமீட்டருக்கு சமமாக இருக்க வேண்டும். ஒர்க்கை செருகுவதற்கு போதுமான அளவு அருகிலுள்ள ஜாஸை திறந்து ஒர்க் பீஸை சக்கின் உள்ளே வைக்கவும். ஒர்க்கை கிரிப்புடன் பிடிக்க போதுமான அளவுக்கு அருகிலுள்ள 2 ஜாஸை இறுக்கவும். சக்குக்கு அருகிலுள்ள பெட்வேஸில் சர்ஃபஸ் கேஜை வைக்கவும். குறைந்தபட்ச இடைவெளியுடன் ஒர்க் பீஸின் மேல் அல்லது சைடு பகுதிக்கு அருகில் அதன் டிப் நகருமாறு பாயிண்டரை சரி செய்யவும். சக்கை கையால் சுழற்றி 2 எதிரெதிர் ஜாஸின் பொசிஷனுக்கு பாயிண்டர் மற்றும் ஒர்க்ஸ் சர்ஃபேஸுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனிக்கவும். இடைவெளி அதிகமாக இருக்கும்போது ஜாவை சிறிது திறந்து எதிர் ஜாவை டைட்டன் செய்யவும். இடைவெளி ஒரே மாதிரியாக இருக்கும் வரை மீண்டும் செய்யவும். மற்ற எதிரெதிர் ஜாஸுக்கு முந்தைய சீக்வன்ஸை மீண்டும் செய்யவும். பாயிண்டர் டிப்பை ஒர்க் சர்ஃபேஸுக்கு நெருக்கமாக கொண்டு வரவும். சக்கை கையால் சுழற்றி இடைவெளியை கவனிக்கவும். ஸ்பிண்டில் லீவரை சுமார் 250 ஆர்பிஎம்மில் ஈடுபடுத்தி மெஷினை இயக்கவும். ஒர்க்கை தொட்டு உணர டிப்பின் மேல் சிறிது அழுத்தம் கொடுக்கவும். பாயிண்டர் டிப்பால் தொடும்போது ஃபீல் ஒரே சீராக இருந்தால் அது ஒர்க்கானது ட்ரூட் செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது. ஃபீல் ஒரே சீராக இல்லையென்றால் ஃபீல் அதிகமாக இருக்கும் இடத்தில் ஜாவை டைட்டன் செய்யவும். ஒரு சீரான ஃபீலை உணரும் வரை மீண்டும் செய்யவும்.
இறுதியாக அதே அளவு அழுத்தத்துடன் எதிரெதிர் ஜாஸை டைட்டன் செய்யவும். ஒர்க்கின் ட்ரூ இயக்கத்தை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். ஃபோர்ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ஸ்கொயர் ராடை ட்ரூயிங் செய்வது பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். வேலை செய்வதற்கு முன் மெஷினை சுத்தம் செய்யவும். மெயின் ஸ்பிண்டிலை நியூட்ரல் பொசிஷனில் வைக்கவும். வெர்னியர் காலிப்பர் மூலம் பனிப்பொருளின் அளவை அளவிடவும். இண்டிபெண்டன்ட் சக்கின் 4 ஜாஸை சென்டரில் இருந்து சமமான தொலைவில் பொருத்தவும். பனிப்பொருளை செருகுவதற்கு அருகிலுள்ள ஜாஸை போதுமான அளவுக்கு திறந்து பனிப்பொருளை சக்கின் உள்ளே வைக்கவும். பனிப்பொருளை கிரிப்புடன் பிடிக்க போதுமான அளவுக்கு அருகிலுள்ள 2 ஜாஸை டைட்டன் செய்யவும். சக்குக்கு அருகில் உள்ள பெட்வேஸில் சர்ஃபஸ் கேஜை வைக்கவும். குறைந்தபட்ச இடைவெளியுடன் ஸ்கொயர் ராடின் டாப் சைட் கார்னருக்கு அருகில் அதன் டிப் நகருமாறு பாயிண்டரை சரி செய்யவும். சக்கை கையால் சுழற்றி 2 எதிர் ஜாஸின் பொசிஷனுக்கு பாயிண்டர் மற்றும் ஜாப் கார்னருக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனிக்கவும். இடைவெளி அதிகமாக இருக்கும்போது 2 ஜாஸையும் லேசாக திறந்து 2 எதிரெதிர் ஜாஸை டைட்டன் செய்யவும். இடைவெளி ஒரே மாதிரியாக இருக்கும் வரை மீண்டும் செய்யவும். எதிரெதிர் ஜாஸின் செட்டுக்கு முந்தைய சீக்வன்ஸை மீண்டும் செய்யவும். பாயிண்டர் டிப்பை ஜாப் கார்னருக்கு அருகில் கொண்டு வரவும். சக்கை கையால் சுழற்றி இடைவெளியை கவனிக்கவும். ஸ்பிண்டில் லீவரை சுமார் 250 RPMஇல் ஈடுபடுத்தி மெஷினை இயக்கவும். ஜாப் கார்னரை தொட்டு உணர டிப்பின் மேற்புறத்தில் சிறிது அழுத்தம் கொடுக்கவும். தொடும் பாயிண்டர் டிப்பின் ஃபீல் ஒவ்வொரு கார்னரிலும் ஒரே சீராக இருந்தால் அது ஒர்க் ட்ரூடாக இருப்பதை குறிக்கிறது. ஒரு சீரான ஃபீலை உணரும் வரை மீண்டும் செய்யவும். இறுதியாக அதே அளவு அழுத்தத்துடன் எதிர் ஜாஸை டைட்டன் செய்யவும். பனிப்பொருளின் ட்ரூ இயக்கத்தை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கவும். ஒரு சீரான ஃபீலை உணரும் வரை மீண்டும் செய்யவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒரு சர்ஃபஸ் கேஜின் உதவியுடன் ஃபோர்ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ரவுண்ட் ராடை ட்ரூ செய்தல், ஒரு சர்ஃபஸ் கேஜின் உதவியுடன் ஃபோர்ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஒரு ஸ்கொயர் அல்லது ஹெக்ஸகோனல் ராடை ட்ரூ செய்தல். எனவே ரவுண்ட் மற்றும் ஸ்கொயர் அல்லது ஹெக்ஸகோனல் பாரில் பயிற்சியை அமைப்பதற்கான இந்த செஷன் நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.